வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்த சாந்தன் உயிரிழந்து இன்றுடன் ஒரு ஆண்டு கடந்துள்ள நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட மயானத்தில் அன்னாரின் துயிலும் இல்லம் அவரது தாயாரினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சுமார் 32 வருடங்களுக்கு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட ஜாழ்வல்வெட்டித்துறை எள்ளங்குளம் மயானத்தில் அவரது துயிலும் இல்லம் என்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டது. சாந்தனின் குடும்பத்தினரால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சாந்தன் துயிலாயம் அன்னாரின் தாயாரால் இன்று காலை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. சாந்தனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் 33 வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவரை மீள இலங்கைக்கு அழைத்து வர அவரது குடும்பத்தினர் சுமார் 1.5 வருட காலமாக போராடியிருந்தனர். தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் இந்த விடயத்தில் பாரமுகமாக செயற்பட்ட நிலையில் நோய்வாய்ப்பட்டு இறந்த சாந்தனின் உடலை இறுதியாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு எள்ளங்குளம் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரியாலை சிந்துபாத் இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் 2வது தடவையாக நீதிவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட மருத்துவ அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார். குறித்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் 2 மாதிரிகளை விட இனி அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது. இது குறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். மேலும் 2 அடி ஆழத்துக்கு கீழேதான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைக்குழியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா இது குறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவா கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான ஆய்வினையும் மேற்கொள்வதாக கூறினார். இவற்றை கருத்தில் கொண்ட நீதிவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் அந்த வகையில் எதிர்வரும் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பினார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதம் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன் நாணயக்காரவிடம் அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கை சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பம் மிகவும் துயரத்துடன் வரவுக்காக காத்திருக்கின்றது. தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமலும் பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக காத்திருக்கின்றனர். தற்போது சிறைச்சாலைகளில் எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர்? அவர்கள் எந்தெந்த சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர்? இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் இது ஒரு மிகவும் தீவிரமான பிரச்சினை எனவும் இதற்கான உரிய பதில்களை வழங்க ஒரு வார கால அவகாசமும் கோரியிருந்தார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அளவக்கரை வீதியில் 12,000 மில்லி கசிப்புடன் பெண்ணொருவர் சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வீதியில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலேயே கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. வீரமுனையை சேர்ந்து 57 வயதுடைய பெண்ணை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பெண்ணை சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றில் பாரப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலிக்கிடம் அதிகாரப்பூர்வமாக இது தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அறிக்கையின்படி நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. அதன்படி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன. கடந்த 19ஆம் தேதி காலை கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறையில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்காக தகுதியான செயலில் உள்ள கட்சிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று விசேட அறிவிப்பை விடுத்துள்ளது. இதற்கமைவாக தேர்தல் பணிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் மார்ச் மாதம் 28 மாலை 3 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் நேரில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் 25 வயது இசார செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் 11 போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். தேவையான நடவடிக்கைகளுக்காக மற்றொரு போலீஸ் குழு துபாய்க்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த 2 சிறப்பு குழுக்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சுனில் வட்டக்கல மேலும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வெளிநாட்டு பாதாள உலக தலைவர்களையும் கொலையை திட்டமிட்டவர்களையும் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். சந்தேக நபரான இசார செவ்வந்தி வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல முடியவில்லை என்றும் அவர் இந்த நாட்டில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டு வருவதாகவும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். துபாயில் இருந்து கொலை எவ்வாறு திட்டமிடப்பட்டது, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அந்த பெண் துப்பாக்கிச் சூடு நடத்தியவருடன் எவ்வாறு நட்பாக இருந்து கொலையை திட்டமிட்டார் என்பது குறித்து போலீஸ் விசாரணைகள் மூலம் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியதற்காக கைது செய்யப்பட்ட நபர் ஐஸ் என்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இது கொலைக்கான துப்பாக்கி சூடு நடத்துபவராக அவருக்கு பயிற்சி அளிப்பதை எளிதாக்கியதாகவும் சுனில் வட்டக்கல கூறினார். இந்த கொலைக்கு உதவிய போலீஸ் அதிகாரிகள் குறித்து புலனாய்வு அமைப்புகளும் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் துபாயில் இருந்து திட்டமிடப்பட்ட குற்றவியல் கொலைகளில் போலீஸ் அதிகாரிகளின் தொடர்பு மற்றும் அவர்கள் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொண்டார்களா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.